நீதியும் நேர்மையும் உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படும் சனி பயிற்சியின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன? துலாம் ராசி சுக்கிர பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் தீரவும், இன்னல்கள் நெருங்காமல் இருக்கவும், காரிய தடைகள் விலகி நலமுடன் வாழவும் உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வ நிலை செழித்து வளரவும் உறுதுணையா இருக்கும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி உங்களோட மனதில் இருக்கும் அனைத்து குறைகளையும் தீரும்படி அம்மனிடம் பரிபூர்ணமா மனதார வேண்டிட்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கவும், காரிய தடைகள் விலகி சிறப்புடன் வாழவும் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக நாங்கள் செஞ்சுக்கிறோம். நேர்மையும் நீதியையும் இவங்க அவங்களோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்களோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு இன்ப துன்பத்தில் ஆத்மார்த்தமாக பங்கு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ போனோம், சாப்பிட்டோம், மொய் செஞ்சோம் அப்படின்லாம் வரமாட்டாங்க. அந்த இடத்துல அந்த நிகழ்வில் இவங்களுடைய பங்கு நினைவு கூறும் வகையில் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் ஓடி ஓடி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சிறப்பான பேச்சு திறன் இவங்ககிட்ட இருக்கும். சமரசம் செய்வதில் இந்த துலாம் ராசியை சேர்ந்து நீங்கள் கெட்டிக்காரங்களாக திகழ்வீங்க. தீராத பிரச்சனைகளையுமே நொடியில் தீர்த்துடுவீங்க. இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையுமே சமாதானமாக போக வைப்பதில் நீங்கள் ரொம்பவும் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. இந்த துலாம் ராசியில் இருக்கவங்க எப்போதுமே எந்த வயதிலையுமே மற்றவங்களை விட இளமையாகவும் துள்ளலோடும் இருப்பாங்க. அமைதியாக இனிமையாக பேசக்கூடியவங்க நீங்கள். உங்களோட பேச்சின் மூலம் மற்றவங்களை கொக்கி போட்டு உங்கள் பக்கம் இழுக்கிறதுலையுமே உங்களுக்கு நல்ல திறமை இருக்கும். நெகட்டிவாக பேசுகிறவங்க, எந்த நேரமும் வசமொழி, ஆபாச பேச்சு மற்றும் சாபம் விடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள கண்டாலே ஒதுங்கி போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதில் ஒரு நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அந்த செயலை அழகாக செஞ்சு காட்டுவீங்க. அறகுற வேலை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. இந்த அழுக்கு குப்பை அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஆகாது. ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும், இவங்க இருக்கிற இடமுமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இந்த துலாம் ராசிக்கார குழந்தைகள் அப்படின்னா துலாம் லக்கணத்தில் பிறந்த குழந்தைகள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் வந்த குழந்தைகள். இவங்களுக்கு மண், தூசி, தண்ணீர் போன்ற இந்த மாதிரியான அழுக்குப்படுற விஷயம், அழுக்கு தண்ணியில் நனைகிற விஷயம், இது எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. அது அவங்களோட நுனி விரலில் படுறது கூட விரும்ப மாட்டாங்க. இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. அதாவது காற்று போல் எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்தவங்க துன்பப்படுறது உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்காது. துளியுமே ஒரு ஈகோ இல்லாத மனிதர்கள், அகம்பாவம், ஆணவம் இல்லாத நபர்கள் யாருன்னு கேட்டால் இந்த துலாம் ராசிக்காரங்களை கட்டாயம் சொல்லலாம். சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்களாகவும் பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறதும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் சனி பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தவித்து வந்தவங்க பல்வேறு நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது. சனி பயிற்சியில் நல்ல பலனை பெறப்போகும் ஒரு 5 ராசி இருக்காங்க. அதில் ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரங்க இனி உங்களை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பலனை பெற போகிறீங்க. என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் இன்னும் நல்ல பலனை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த சனி பயிற்சி. கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சம் அடைகிறார். இதன் மூலம் தொட்டது அனைத்துமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெற்றி மேல் வெற்றி, அனைத்து நல்ல சுக பலன்களையுமே நீங்க பெற போறீங்க. 100க்கு 200 மதிப்பெண் போடலாங்க இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் அப்படிங்கிறது.
துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வீட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களுமே நடக்கும். நிறைய தடைகள் வந்திருக்கும் கடந்த காலத்தில். அடுத்தடுத்து எப்படி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படிங்கிற கவலை உங்களோட மனதில் வாட்டி வதிச்சிருக்கும். தடைப்பட்ட சுப காரியம் விரைவில் நடக்கும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு வேலை, கடன், தொழில் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்க போகுது. இது நாள் வரைக்கும் தொடர்ந்த பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகிடும். கடன்கள் தீரும். வியாபாரம், தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அலுவலகத்திலையுமே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பரான சந்தர்ப்பமும் உங்களுக்கு வரப்போகுது. இது போல் ஒரு நல்ல காலம் இனிமேல் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு வரும். திரும்பிய பக்கம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. இது வரைக்கும் அஷ்டம குருவால் எந்த பக்கம் போனாலுமே பிரச்சனை, அடி வாங்கி ரொம்பவும் மனசுக்கு கஷ்டப்பட்டுருக்கும். நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த செயல் தவறாக முடிஞ்சிருக்கும். நம்ம எப்போவுமே நினைக்கிறது சரியாக இருக்கும், மற்ற எல்லாருக்குமே நம்ம நல்லது நினைக்கிறோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தூக்கம் இல்லாமல் மன கவலையிலையும் குழப்பத்திலையும் இருந்திருப்பீங்க. 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வந்து உங்களை கடும் பாதிப்புக்குள்ளாக்கியிருந்தாங்க. இது வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய தோல்விகள், வம்பு, வழக்கு, எதிரிகள், நோய், கடன் போன்ற தொல்லைகள் பல்வேறு பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களாம் படாத கஷ்டப்பட்டுருக்கணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பயிற்சியை. ஏன்னா இவ்வளவு கஷ்டங்களும் எப்படா தீரும்னு தூக்கம் இல்லாமல் மன கஷ்டத்தில் தவிச்ச உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவத்தின் முதல் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் இடம் உங்களுக்கு. வாகனம் விற்பதற்கான அமைப்பு வந்து சேரும். விற்றாலுமே கடனை அடைத்து அதிலும் சிறிய லாபம் பெறுவீங்க. எதை விற்றாலுமே அதை விட ஆடம்பரமான பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பலன்கள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மாற்று வர்க்கம், வீடு, வாகனம், மனை, அலுவலகம் என எல்லா விஷயத்திலையுமே அனுகூலம் உண்டாகும். மீடியா துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு நாட்களுக்கு பிறகு இப்பொழுது அமையும். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்திக்கிறது நல்லது. புதனின் சஞ்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், உத்தியோகம், வேலை வாய்ப்பு அப்படின்னு எங்கே சென்று வியாபாரம் செய்வது, இது பற்றின முழுமையான விளக்கமே உங்களுக்கு கிடைக்கும். மனம் தெளிவாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சாதகமான வாய்ப்பு பெறுவீங்க. க்ரீன் கார்டு, ப்ளூ கார்டு முதலீட்டுகளிலிருந்து உங்களுக்கு லாபம், அதற்கான அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல பலனை இந்த தடவை சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னால் அது குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு செய்கிறது நல்லது. இதுபோல் சின்ன சின்ன திறன்களை வளர்த்துக்கணுங்க. அகல கால்கள் வைக்காமல் பக்குவமாக எல்லா விஷயத்திலையுமே யோசித்து முடிவெடுக்கணும். குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிறது டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரம் சீராக இருக்கும், நல்ல பணவரவு உண்டாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுத்தணும். பெண்களுக்குமே இந்த சனி பயிற்சியில் செவ்வாய் கிரகம் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இதனால் கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால சில நேரத்தில் உங்களை மீறியுமே கோபம் வரக்கூடும். இதனால் யோகா, தியானம் போன்றவற்றில் நீங்கள் உங்களோட ஈடுபாடை காட்டுறது நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு குறிப்பாக அனுகூலமான பலன் உண்டாகும். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் கல்வி பயில்வதில் நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான துறைகள், மருத்துவத்துறைகள், AI துறை போன்றவற்றங்களுக்கு ஒரு விசித்திரமான அனுகூலமான பலன்களுமே உண்டாகும். உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்படும் கஷ்டங்களும் துன்பங்களும் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது எந்த ஒரு பரிகாரமுமே தேவையில்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும்.
100க்கு 90% நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பயிற்சியில் துலாம் ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. என்ன துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.